கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனிக்கோட்டை வட்டம் தளிவன்றியம் மாருப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட இந்த கரும்பு தோட்டம் மாருப்பள்ளி ஊராட்சியிலே தான் இருக்குது. இந்த கரும்பு மழை இல்லாத ஆழ் கிணறுல தண்ணி நின்றுட்டு கிணறு வெட்டி கிணறுல தண்ணி எடுத்து அதே போல் டிராக்டர் டேங்கர் மூலம் தண்ணி எடுத்து இந்த கரும்பு இன்னைக்கு அறுவோடுக்கு நின்று இருக்குது. இது 7 அடி 8 அடி 7 அடி 7.5 அடி 8 அடி வரை இருக்குது இந்த கரும்பு. இது ஒவ்வொரு ஆண்டுமே அரசாங்கத்துக்கு நியாய விலை கடையிலே கொடுக்கறதுக்கு பொங்கலுக்காக நம்ம பீமசந்தர் கிராமத்துக்கு சேர்ந்த மஞ்சு மற்றும் அதே போன்ற 10 விவசாயிங்க ஒவ்வொரு ஆண்டுமே இது செம்மல் கரும்பு வளர்த்து அரசாங்கம் கொடுக்குற பழக்கம். இதே போல கரும்பு விவசாயி சென்வீரப்பா இன்னைக்கு எல்லாமே போய் நாங்கள் எல்லாம் மாவட்ட ஆட்சியர் தலைவி அம்மா அவர்களுக்கும் ஜிஆருக்கும் டிஆருக்கும் எல்லாருக்குமே இந்த செம்மல் கரும்பு பொங்கலுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோங்க. அதுக்கு அனைவருமே நாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்திருக்கிறாரு. இதுக்கு விவசாயிகள் கொஞ்சம் மகிழ்ச்சி எடுக்கிறார். ஏனென்றால் இப்போ எங்கள் பகுதியில் காட்டு யானை அதிகமாக இருக்குது. காட்டு யானை இப்போ டெங்கனிக்கோட்டை தாலுக்காவில் டெங்கனிக்கோட்டை பகுதியில் அதே போல் ஜவளகிரி வனசரகத்தில் அதிகமாக யானை இருக்கிறதுனால நாம் போய் காலையில் டிஎஃப் சாருக்குமே போய் பேசிட்டு ஐயா இந்த மாதிரி யானை ஒரு மாத காலம் நீங்கள் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவருமே உறுதி கொடுத்தார். நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இதே போல் டிஆர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்கள் அனைவருக்குமே நாங்கள் இன்னைக்கு மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோங்க. இதே போன்ற 10 விவசாயிகளும் வந்திருந்தார். இப்போ இது தோட்டம் 8 ஏக்கரை இருக்கு. 1,70,000 கரும்பு இங்க இருக்கு. இப்போ ரெடியா வெட்டுறதுக்கு போன வருடத்தோட 2 மடங்கு அதிகமாக வளர்ச்சியில இருக்கு. 7 அடி 8 அடி கரும்பு இருக்கு. இது இப்ப இதுக்கு அரசாங்கம் சரியான முறையில் விலை நிர்ணயம் செஞ்சு இந்த விவசாயிகளை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் கணேஷ் ரெட்டி நான் மறுபடியும் அரசாங்கத்துக்கு இந்த விவசாயம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை வச்சிருக்கிறேன். இதுக்கு அரசாங்கத்தினுடைய ஜிஆர் எல்லாருமே மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்கள் கூட இதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். அதே போல அனைவருக்குமே நாங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாட்டா